Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். From the last week we are studying the subject of death. சென்ற வாரத்திலிருந்து மரணம் என்கிற ஒரு தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம். Of course, this is not a pleasant topic. இது ஒரு விரும்பத்தகுந்த ஒரு தலைப்பு கிடையாது. But death is the greatest fact of life. ஆனால் மரணம் என்பது வாழ்க்கையிலே அதை போன்ற ஒரு நிச்சயமானது வேறு எதுவும் இல்லை. We all have heard about C.H. Spurgeon, the prince of preachers of the 18th century. 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிரசங்கிகளின் வேந்தர் என்று அழைக்கப்பட்ட C.H. ஸ்பர்ஜன் என்பவரை குறித்து நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். This is what he said. இதைதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். He who does not prepare for death is more than an ordinary fool. தன்னுடைய மரணத்திற்காக ஆயத்தப்படாமல் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு சாதாரண முட்டாளை விட மோசமானவன். He is a madman. அவன் ஒரு பைத்தியக்காரன். As usual, beloved, in these talks we will be turning to the scriptures again and again. வழக்கம் போல பிரியமானவர்களே, இந்த செய்தியிலும் நாங்கள் தொடர்ந்து வேத புத்தகத்தையே நாடுவோம். Whether it is a topic relating to life or death, our source is the Holy Bible. மரணமோ ஜீவனோ எந்த தலைப்பாய் இருந்தாலும் நமக்கு ஆதாரமே வேத புத்தகம். Our topic is how not to die. நம்முடைய தலைப்பு எப்படி மரணம் அடையக்கூடாது என்பதாகும். Last week we studied lesson number 1. சென்ற வாரத்திலே முதல் பாடத்தை நாம் பார்த்தோம். Do not postpone repentance. மனம் திரும்புதலை ஒத்தி போடக்கூடாது. Today we will move on to lesson number 2. இன்றைக்கு நாம் இரண்டாவது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to die. எப்படி மரணம் அடையக்கூடாது. Do not hold bitterness against anyone. ஒருவருக்கு விரோதமாகவும் கசப்புணர்வை தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது. Once again. மீண்டுமாய் சொல்கிறேன். How not to die. எப்படி மரணம் அடையக்கூடாது. Do not hold bitterness against anyone. ஒருவருக்கு விரோதமாகவும் கசப்புணர்வை தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது. Someone said like this. ஒருவர் இப்படியாக சொன்னார். In a world where death is, மரணம் இருக்கிற ஒரு உலகத்திலே we should have no time to hate. வெறுப்பதற்கு நமக்கு நேரமே இருக்கக்கூடாது. Just like we must not postpone repentance. மனம் திரும்புதலை எவ்விதமாக நாம் ஒத்தி போடவே கூடாதோ. That's what we studied last week. சென்ற வாரத்தில் அதை தான் நாம் பார்த்தோம். We must also not postpone reconciliation with men. மனிதர்களோடு ஒப்புரவாகுதலையும் கூட நாம் எவ்விதத்திலும் ஒத்தி போடக்கூடாது. What are we expecting to experience at death? மரணத்திலே நாம் என்னத்தை அனுபவிப்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We are expecting to see the Lord face to face, isn't it? ஆண்டவராகிய இயேசுவை முகமுகமாய் நாம் தரிசிப்போம் என்று தானே காத்திருக்கிறோம். Turn with us to the book of Hebrews 12th chapter. எபிரேயர் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We will read verses 14 and 15. 14, 15 வசனங்களை நாம் வாசிப்போம். Pursue peace with all men and holiness, without which no one will see the Lord. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. The very next word says, looking diligently lest anyone fall short of the grace of God, lest any root of bitterness springing up cause trouble, and by this many become defiled. அடுத்த வசனமே சொல்கிறது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கும் என்று சொல்கிறது. So as beloved, keeping this root of bitterness, how we are going to face the Lord? The Bible says we cannot see the Lord without that holiness in relationship. இந்த கசப்பான வேரை வைத்துக் கொண்டு நாம் எப்படி ஆண்டவரை தரிசிக்க முடியும்? வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. There may be so many legitimate reasons why we find it difficult to make peace with certain individuals. ஒரு சில தனிநபர்களோடு நாம் சமாதானமாய் இருக்க முடியாததற்கு நியாயமான காரணங்கள் அநேகத்தை நாம் காட்டலாம். But the fact that we are going to face the Lord should drive us to do all that is possible to reconcile with the people. ஆனால் கர்த்தரை நாம் தரிசிக்க போகிறோம் என்கிற ஒரு உண்மை
நாம் எல்லா விதத்திலும் இந்த ஒப்புரவாகுதலை செய்தாக வேண்டும் என்கிறதற்கு நம்மை உந்தி தள்ளக்கூடியதாக இருக்க The வேண்டும். Gospels several times speak about the altar. சுவிசேஷத்திலே அநேக சமயங்களிலே பலிபீடத்தை குறித்து பார்க்கிறோம். Now that today perhaps speaks to us about the spiritual presence of God. அது இன்றைக்கு ஒருவேளை நமக்கு ஆவிக்குரிய தேவ பிரசன்னத்தை குறிப்பிடலாம். But soon we are going to be ushered into the literal presence of God. ஆனால் எழுத்தின்படியான உண்மையான தேவ பிரசன்னத்துக்குள்ளாக சீக்கிரத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்கப்பட What போகிறோம். does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Jesus said it in the Sermon on the Mount. மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், When you come to the altar நீங்கள் பலிபீடத்தண்டையிலே வருகிற பொழுது to offer a gift unto God, ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த வரும் பொழுது there if you remember your brother has got something against you, உங்கள் சகோதரர் உங்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை கொண்டிருக்கிறார் என்று அங்கே உங்களுக்கு நினைவுண்டானால் leave the gift at the altar. அந்த காணிக்கையை அங்கேயே பலிபீடத்தண்டையிலே வைத்துவிட்டு First be reconciled, முதல் சென்று நீங்கள் ஒப்புரவாகி then come and offer the gift. அதை தொடர்ந்து வந்து அந்த காணிக்கையை செலுத்துங்கள். Even for the earthly altar which typifies the spiritual presence of God, we should not postpone reconciliation. ஆவிக்குரிய தேவ பிரசன்னத்தை நமக்கு காண்பிக்கக்கூடிய இந்த பலிபீடத்திலேயே நாம் ஒப்புரவாகுதலை தள்ளி போடக்கூடாது என்கிற ஒரு நிலை இருக்கிற பொழுது, How about the place we are going to the heavenly temple to see the Lord face to face and experience His literal presence? எழுத்தின்படியான அவருடைய பிரசன்னத்தையே நாம் அனுபவிக்க போகிற பரலோகத்திற்கு இந்த உண்மை எவ்வளவு சாத்தியமாகிறது பாருங்க. Beloved, do you know heaven is the land of the forgiven people? பிரியமானவர்களே, ஒன்று உங்களுக்கு தெரியுமா? பரலோகம் என்பதே மன்னிக்கப்பட்டோரின் தேசம். The ultimate ground and reason by which anyone will make an entry to heaven is that he is forgiven by God. பரலோகத்துக்குள்ளாக ஒருவன் நுழைகிறான் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அவனுக்கு இருக்கக்கூடிய தகுதியே தேவனால் அவன் மன்னிக்கப்பட்டான் என்கிற ஒரு நிலைதான். When we are forgiven, we should not leave anyone behind us unforgiven. நாம் மன்னிக்கப்பட்டிருக்கையில் நாம் ஒருவரையும் நமக்கு பின்பாக மன்னிக்கப்படாமல் நாம் மன்னிக்காமல் விட்டு விட்டு செல்லக்கூடாது. Jesus was dying on the cross. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்துக் கொண்டிருக்கிற பொழுது, He spoke 7 significant sayings. 7 முக்கியமான கூற்றுகளை சொல்லி இருக்கிறார். What is the first one he said? அதிலே முதல் அவர் சொன்னது என்ன தெரியுமா? Father, forgive them. They do not know what they are doing. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். That's what exactly was followed by the first martyr of the church, even Stephen. ஸ்தேவான் என்கிற திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியாய் மரித்தவனும் கூட அதேதானே கை கொண்டான். Turn with us to book of Acts 7th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 60th verse. 60வது வசனத்தை பாருங்கள். He knelt down and cried out with a loud voice, Lord, do not charge them with this sin. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். He said that prayer with a loud voice. பாருங்கள், அங்கே சத்தமிட்டு இந்த ஜெபத்தை சொல்லி So இருக்கிறார். it was not a casual prayer. He meant it so deeply in his heart. ஏனோதானோ என்று செய்யப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல அது. உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம் அது. And when he had said this, the Bible says he fell asleep. வேதம் சொல்கிறது, இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். We all have heard about Saint Francis of Assisi of the 13th century. 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்கிறவரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். This is what he has said, which has become very popular all over the world. இதை அவர் குறிப்பிட்டார். இது உலகமெங்கும் மிகவும் பிரபலமான ஒரு கூற்று. It is in pardoning that we are pardoned. மன்னிப்பதில் தான் நாம் மன்னிக்கப்படுகிறோம். And it is in dying that we are born to eternal life. மரிப்பதில் தான் நாம் நித்திய வாழ்வுக்குள்ளாய் பிறக்கிறோம். What a beautiful statement, beloved. எத்தனை அருமையான ஒரு கூற்று பாருங்கள். Beloved, we are going to heaven. பிரியமானவர்களே, நாம் பரலோகத்துக்கு போகிறோம். And we are going to join the people of God in heaven. அங்கே பரலோகத்தில் இருக்கிற மக்களோடு நாம் இணைய போகிறோம். What is the name given to that group? அந்த கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? It is the general assembly of all the saints in heaven. பரிசுத்தவான்களின் சர்வ சங்கம் என்று அழைக்கப்படுகிறார்கள். And when we go there, how can we go with bitterness against anyone who might be there?
அப்படியாக நாம் அங்கே போகிற பொழுது அங்கிருக்கிற ஒரு நபரோடு கூட இருக்கிற ஒரு கசப்புணர்வோடு எப்படி நாம் அங்கே போய் சேர முடியும்? You may say, beloved brother, that's not going to happen because we will be like angels. நீங்கள் சொல்லலாம், சகோதரனே, அப்படி சம்பவிக்க போகிறதில்லை, நாம் எல்லாரும் தேவதூதர்களைப் போல இருப்போம் என்று. We will be like angels, but remembrance will be there. நாம் தேவதூதர்களைப் போல இருப்போம், ஆனால் நினைவுகள் இருக்கத்தான் செய்யும். That's why Father Abraham told the rich man, remember you were prosperous on earth and this fellow was suffering on earth. ஆகவேதான் பிதாவாகிய ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து சொன்னார், நீ எண்ணிப்பார், நினைத்துப்பார், நீ பூமியிலே இருக்கிற பொழுது நீ செழிப்பாய் இருந்தார், இவன் பிச்சைக்காரனாய் இருந்தான். Yes, beloved, we are going to the general assembly of people who are justified, who are forgiven. So let us go forgiving everybody. ஆம் பிரியமானவர்களே, அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களின் சர்வ சங்கத்தோடு கூட நாம் சேரப் போகிறோம். ஆகவே நாம் மன்னிக்கப்பட்டவர்களாய் மற்றவர்களை மன்னித்தவர்களாய் அங்கே போய் சேருவோம். Do you know heaven is going to be a land of surprises? பிரியமானவர்களே, பரலோகம் என்பது ஆச்சரியங்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேசமாய் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? Many people whom we expected to be there will not be there. நாம் அநேகர் அங்கே இருப்பார்கள் என்று எதிர்பார்த்திருப்போம், அவர்கள் அங்கே இல்லாமல் போவார்கள். And people who we thought would never make it, we wrote them off and those people will be there. அங்கே வந்து சேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது என்று ஒரு சிலரை நாம் தட்டி கழித்தோமே, அவர்கள் அங்கே காணப்படுவார்கள். Beloved, let us take these facts into our heart and speed up and accelerate the process of reconciliation. பிரியமானவர்களே, இந்த குறிப்புகளை நாம் மனதில் கொண்டு நம்முடைய ஒப்புரவாகுதலின் முயற்சிகளை நாம் வேகப்படுத்துவோமாக. The Bible, very interestingly, very often connects love to people and the end of our life together. வேத புத்தகம் அநேக சமயங்களிலே மக்களோடு கூட இருக்கிற நம்முடைய அன்பையும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவையும் ஒன்றாய் இணைத்து பேசுகிறதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். The end of our life can be either our death or the return of Christ, whichever is earlier. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையாகவும் இருக்கலாம், நம்முடைய மரணமாகவும் இருக்கலாம். எது முன்பாக நடக்கிறதோ அதுதான். Turn with us to book of Acts 24th chapter. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 15 and 16. 15 16வது வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். I have hope in God which they themselves also accept, that there will be a resurrection of the dead, both of the just and the unjust. நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். And what does he do because of that faith in resurrection? அந்த உயிர்த்தெழுதலிலே இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக இவர் என்ன செய்கிறார்? Look at the 16th word. 16வது வசனத்தை பாருங்கள். This being so, because of this, I myself always try to have a conscience without offense towards God and towards man. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். Some more verses. Come with us to Philippians and 4th chapter. மற்றும் சில வசனங்களை பார்ப்போம். பிலிப்பியர் 4வது அத்தியாயத்தை 5வது வசனத்தை கவனியுங்கள். Let your gentleness be known to all men. The Lord is at hand. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Don't try to be rude and don't try to be cruel. Don't try to be hard with the people. Be soft and gentle because the Lord is near. கடினமாய் எரிச்சலோடு கூட கொடூரமாய் மக்களோடு கூட நீங்கள் இருக்க வேண்டாம். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Come to book of James 2nd chapter. யாக்கோபு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். You know, these are so often repeated in the scriptures. இந்த வசனங்கள் அடிக்கடியாக வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள். Look at the 13th verse of the 2nd chapter. 2வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்தை கவனியுங்கள். Judgment is without mercy to the one who has shown no mercy. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். Mercy triumphs over judgment. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். And come to the 5th chapter. 5வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 9th verse. 9வது வசனத்தை கவனியுங்கள். Do not grumble against one another, brothers, lest you be condemned. Behold, the judge is standing at the door. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள்.
இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். Even the previous verse, the latter portion, 8th verse says, the coming of the Lord is at hand. அதற்கு முந்தின வசனம் 8வது வசனம் அதனுடைய பிற்பகுதி சொல்கிறது கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. And come with us to 1 John 4th chapter. 1 யோவான் 4வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 17th verse. 17வது வசனத்தை கவனியுங்கள். Love has been perfected among us in this, that we may have boldness in the day of judgment, because as he is, so are we in this world. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதுக்காக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. Yes, beloved, only when we grow in love, we become ready to meet God, meet the Lord Jesus Christ, or die and enter his presence. ஆம் பிரியமானவர்களே, அன்பிலே நாம் வளரும் பொழுதுதான், வளர்ந்து வந்த பிறகுதான் ஆண்டவரை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாகிறோம். You know what is the commonest regret of most of the people at the end of their lives? அருமையானவர்களே, தங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் அந்த நிறைவு பகுதிக்கு கடைசிக்கு வந்த பிறகு அநேகருக்கு காணப்படுகிற மனஸ்தாபம் என்ன தெரியுமா? I should have loved people more. இன்னுமாய் நான் ஜனங்களிடத்திலே அன்பாய் இருந்திருக்க வேண்டுமே. I want to say that again. மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறேன். The commonest regret of people when they come to the end of their life. தங்கள் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்திருக்கிற அநேகர் வைத்திருக்கிற மனஸ்தாபம், I should have loved people more. நான் மக்களை இன்னும் அதிகமாய் நான் நேசித்திருக்க வேண்டுமே. And now let us move a little further in this subject. இந்த பாடத்தில் இன்னும் சற்று நாம் உள்ளே கடந்து செல்வோம். Beloved, fights and rifts have not been uncommon among the men of God. பிரியமானவர்களே, தேவ மனுஷர்களிடத்திலும் கூட சண்டைகளும் சச்சரவுகளும் காணப்படாமல் இருந்ததில்லை. But towards the end, their hearts became soft, they began to melt, and they reconciled. ஆனால் முடிவிலே அவர்களுடைய இருதயங்கள் இன்னும் இழகி அவர்கள் ஒப்புரவாகிறதை நாம் கவனித்து பார்த்திருக்கிறோம். We look at some examples. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். We all know about Jacob. எல்லாருக்கும் யாக்கோபை பற்றி தெரியும். He had a rift between him and his brother Esau. அவனுக்கும் அவனுடைய சகோதரன் ஏசாவுக்கும் இடையிலே சச்சரவு காணப்பட்டது. But at one point of time, Jacob took the initiative to reconcile with Esau. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே தன்னுடைய சகோதரரோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்கிற முயற்சியிலே யாக்கோபு ஈடுபட்டான். That's what we read in book of Genesis 32nd chapter and the 3rd verse. அதுதான் ஆதியாகமம் 32வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். And simultaneously, the messengers came back to Jacob and said, your brother Esau also is trying to come to see you. அதே நேரத்திலே அவன் அனுப்பின ஆட்கள் திரும்பி வந்து அவனிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய சகோதரன் ஏசாவும் கூட உன்னை சந்திக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறான். It is after Jacob took this initiative for reconciliation, God blessed him with a heavenly vision at Peniel. ஒன்று தெரியுமா பிரியமானவர்களே, இந்த ஒப்புரவாக வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை யாக்கோபு துவக்கின பிறகுதான் பெனியேலிலே அவனுக்கு தேவ தரிசனத்தை ஆண்டவர் அருளிச் செய்தார். Another beautiful scene of reconciliation is between Joseph and his brothers. மற்றொரு அழகான ஒரு காட்சி இந்த ஒப்புரவாகுதலை பார்க்கிற பொழுது யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் உண்டான ஒரு ஒப்புரவுதான். When you find time, read the 45th chapter of book of Genesis. நேரம் கிடைக்கிற பொழுது ஆதியாகம புத்தகத்தின் 45வது அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். In the second verse we read, Joseph wept aloud. இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். Everybody heard that. To that extent he was broken. அந்த அளவுக்கு மற்றவர்கள் எல்லாரும் கேட்கிற அளவுக்கு அவன் உடைக்கப்பட்டான். And his brothers were afraid of him that he would take vengeance. ஒருவேளை அவன் சினம் கொண்டு ஒருவேளை பழி வாங்கி விடுவானோ என்று சொல்லி அவனுடைய சகோதரர் எல்லாம் அச்சப்பட்டார்கள். But what did Joseph say? ஆனால் யோசேப்பு என்ன சொன்னான்? Don't become angry with yourselves. உங்களை குறித்து நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். You did not send me here. நீங்கள் என்னை இந்த இடத்திற்கு அனுப்பவில்லை. God sent me here. தேவன் இந்த இடத்திற்கு என்னை அனுப்பினார். There was no bitterness, there was only sweetness. அங்கே எந்த கசப்பும் இல்லை, இனிமைதான் காணப்பட்டது. This reconciliation not only saved the family of Jacob from famine. இந்த ஒப்புரவாகுதல் யோசேப்புடைய குடும்பத்தை மட்டுமே அந்த பஞ்சகாலத்திலிருந்து தப்பிக்க செய்யவில்லை. All the members of Jacob were all saved in that famine, true. அந்த யாக்கோபுடைய குடும்பம் அத்தனையுமே இந்த பஞ்சகாலத்திலே காப்பாற்றப்பட்டார்கள், உண்மைதான். But that paved a way for Jacob to speak forth prophetic words concerning the 12 tribes of Israel. ஆனால் யாக்கோபு இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளை உரைப்பதற்கு இந்த சம்பவம் தானே வழிவகுத்தது. Turn with us to book of Genesis 49th chapter.
ஆதியாகமம் 49வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். The entire chapter he was speaking forth prophetic words of blessing. அந்த அத்தியாயம் முழுவதுமே தீர்க்கதரிசன ஆசீர்வாத வசனங்களை யாக்கோபு பேசிக் கொண்டிருந்தான். And you know, when you come to the end of that verse, அந்த அத்தியாயத்தினுடைய முடிவுக்கு நீங்கள் வருகிற பொழுது here verse 33, 33வது வசனத்திலே, when Jacob had finished commanding these sons, he drew his feet up into the bed and breathed his last and was gathered to his people. யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். What a beautiful ending. என்ன அருமையான ஒரு முடிவு பாருங்கள். Suppose there was no reconciliation between Joseph and his brother, such a thing has not happened. ஒருவேளை யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் ஒப்புரவாகுதலே சம்பவிக்காமல் இருந்திருப்பேமே என்று சொன்னார். Suppose Joseph had acted in bitterness against his brothers. தன்னுடைய சகோதரர்களுக்கு விரோதமாக கசப்போடு யோசேப்பு நடந்து கொண்டிருந்தானே. ஆனால் how do you think the story would have ended? இந்த கதை எப்படியாக முடிந்திருக்கும்? Oh, that's something unimaginable. We cannot imagine. அதை யோசித்து கூட கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. And when you come to the New Testament, புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது there was a rift between Paul and Barnabas over John Mark. மார்க்கை குறித்து பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தர்க்கம் உண்டாயிற்று. அவர்களுக்கு ஒரு பிரிவினையே ஏற்பட்டது. And that's what happened at the commencement of the second missionary journey. இரண்டாவது மிஷனரி பயணத்தினுடைய துவக்கத்திலேயே இது சம்பவித்தது. But you know, towards the end of his life, Paul, he became very soft in this issue. ஆனால் தன்னுடைய மிஷனரி ஊழியத்தினுடைய முடிவிலே பவுல் மிகவும் இளகினவனாய் மாறினான். Now that's what we read in 2 Timothy 4th chapter. 2 தீமோத்தேயு 4வது அத்தியாயத்திலே இதைதான் நாம் பார்க்கிறோம். All these things are written to us in the Bible to teach us practical lessons. நடைமுறை பாடங்களை நமக்கு கற்பிக்கும்படியாக தான் இவைகள் எல்லாம் வேத புத்தகத்தில் நமக்கு 2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. Timothy 4 and 6. 2 தீமோத்தேயு 4வது அத்தியாயம் 6வது வசனம். I am already being poured out as a drink offering, and the time of my departure is at hand. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. And having said it, what does he say in verse 11? இதை சொல்லிவிட்டு 11வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? Only Luke is with me. லூக்கா மட்டும் என்னோடு கூட இருக்கிறான். Get Mark and bring him with you, for he is useful for me in the ministry. மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்திலே அவன் எனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறான். You know, once he said, no, we cannot keep that fellow. He is not a reliable, dependable guy. ஒரு சமயத்திலே அவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ள முடியாது, அவனை நம்ப முடியாது என்று அவனை ஒதுக்கி தள்ளினான். But in course of time, see how Paul melted in his heart and how he became soft in his heart. He said, please bring him here. The time of my departure is at hand. என் காலம் வந்தது, நான் போவதற்கு காலம் வந்தது என்று சொல்லுகிற அந்த காலத்துக்கு முன்பாக எவ்வளவு இழகினவனாக மென்மையானவனாக காணப்பட்டான் பாருங்க. Not only regarding John Mark, but also regarding Barnabas. மார்க்கை குறித்து மட்டுமல்லாமல் பர்னபாவை குறித்தும் அப்படிதான் சொல்கிறார். Colossians 4th chapter 10th verse. கொலோசியர் 4:10வது வசனத்தை பாருங்கள். And he says, Aristarchus, my fellow prisoner, greets you with Mark, the cousin of Barnabas, about whom you received instructions. If he comes to you, welcome him. பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்குவுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று சொல்கிறான். You see, he not only took Mark into his heart, he also embraced and accepted Barnabas. Beautiful picture, isn't it? மார்க்குவை மட்டும் தன்னோடு கூட சேர்த்துக் கொண்டதல்லாமல் அங்கே பர்னபாவையும் அங்கே சொல்லுகிறதை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஒரு படம் பாருங்க. Recently I came across a beautiful picture in our daily morning reading in book of Ezekiel 41st chapter. தினமும் காலை தியானத்திலே நாங்கள் வாசித்த ஒரு வசன பகுதி என் கண்களை கவர்ந்தது. That is 7th words of 41st chapter. எசேக்கியேல் 41வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். Beautiful verse. அருமையான ஒரு வசனம். As one went up from story to story, the side chambers became wider all around, because they are supporting ledges in the wall of the temple ascended like steps. Therefore, the width of the structure increased as one went up from the lowest story to the highest story by way of the middle story. உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாய் இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாய் இருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து
நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. I think this speaks about the vision of a new temple. இது ஒரு புதிய தேவாலயத்தை குறித்து ஒரு தரிசனத்தை குறித்து குறிப்பிடுகிறது. And this should be about every one of us. We are all the temple of God. நாமெல்லாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோமே. இது நம்மை குறித்த ஒரு வரைபடமாக இருக்க வேண்டும். We begin with the lower story. நாம் கீழ்நிலையில் இருந்து ஆரம்பிக்கிறோம். And we go through the middle story. நடுவழியாய் கடந்து மேலே செல்கிறோம். And then we go up to the top story. மேல் நிலைக்கு நாம் கடந்து வருகிறோம். One speaks about the morning of our lives. ஒன்று நம்முடைய வாழ்க்கையின் காலை பகுதியை குறிக்கிறது. Other speaks about the noon time of our life. மற்றொன்று நம்முடைய வாழ்க்கையின் மத்திய பகுதியை குறித்து. And the other one speaks about the evening of our life. மற்றொரு பகுதி நம்முடைய வாழ்க்கையின் மாலை பொழுதை குறிக்கிறது. When we go from the morning through the noon time to the evening of our life, நம்முடைய வாழ்க்கையின் காலையிலிருந்து மத்தியம் வழியாய் மாலைக்கு கடந்து போகிற பொழுது, our heart should become larger and larger and larger. நம்முடைய வாழ்க்கையின் நம்முடைய இருதயமானது விரிவடைந்து 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 காணப்பட வேண்டும். Now we are making a reference to reconciliation connecting to death. இந்த ஒப்புரவாகுதலை நாம் மரண காலத்தோடு இணைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். But the ideal thing would be to maintain love throughout our lives. ஆனால் நேர்த்தியான ஒரு காரியம் என்னவா இருக்கும் என்றால் வாழ்நாளெல்லாம் நம்முடைய அந்த அன்பையும் பாசத்தையும் மற்றவர்களோடு காத்துக் கொள்வதுதான். Take for example David and Jonathan. தாவீதையும் யோனத்தானையும் எடுத்துக்கொள்ளுங்கள். They made a covenant with each other to love each other. ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கு அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். And they maintained a covenant till the end. அந்த உடன்படிக்கை முடிவரைந்தும் காத்துக் கொண்டார்கள். Even though Jonathan's father Saul was literally hounding David. தாவீதை கொல்ல வேண்டும் என்று யோனத்தானுடைய தகப்பன் சால் விரோதமாய் அவனுக்கு எழுந்து தேடி அலைந்தாலும் கூட அப்படியே காத்துக் கொண்டார்கள். So that is how we should not just break anybody's relationship just because something bad happened. ஏதோ ஒரு சம்பவம் சம்பவித்தது என்றதற்காக அந்த உறவையே நாம் துண்டித்து விட கூடாது. Now that's what Jesus also did. If you come with us to the book of John 13th chapter. யோவான் 13வது அத்தியாயத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசுவும் இதையே தான் சொல்லி இருக்கிறார். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். We'll read the second portion of the first verse. அந்த முதல் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை பார்ப்போம். Having loved his own who were in the world, he loved them to the end. தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். We all know the behavior of the disciples, isn't it? சீடர்களுடைய மனோபாவம் அவர்கள் நடந்து கொண்ட விதமெல்லாம் நமக்கு தெரியும் அல்லவா? So discouraging and so disheartening. அவ்வளவு சோர்வுறக்கூடிய செய்கைகளில் ஈடுபட்டார்கள். Nevertheless, Jesus did not diminish his love. அப்படி இருந்தும் ஆண்டவராகிய இயேசு அவர்கள் மீது இருந்த அன்பை ஒருபோதும் தணிந்து போக செய்யவில்லை. As he loved them at the beginning, he maintained that love level till the end. துவக்கத்திலே அவர்கள் பேரில் இருந்த அன்பு போலவே அந்த அன்பை காத்துக்கொண்டு முடிவு பரியந்தம் காத்துக்கொண்டார். Growth of love should be to such an extent that we should be ready to even sacrifice our own lives. பிரியமானவர்களே, நம்முடைய அன்பினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையே நாம் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய அன்பு வளர்ந்து வர வேண்டும். For our physiological illnesses, there are so many psychological causes. பிரியமானவர்களே, நம்முடைய உடல் ரீதியான நோய்கள் அநேகத்திற்கு மன ரீதியான காரணங்கள் இருக்கிறது. The foremost among them is anger. அதிலே மிகவும் முக்கியமான ஒன்று கோபம் and bitterness, கசப்பு, unforgiveness, மன்னியாமை. I would like to finish with a concluding thought. ஒரு முடிவாய் ஒரு எண்ணத்தை உங்களிடத்தில் விட்டு செல்ல விரும்புகிறோம். This is what apostle wrote to the Ephesian believers. எபேசிய விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலன் எழுதின காரியம். He said, let not the sun set down on your anger. உங்கள் கோபத்திலே சூரியன் அஸ்தமிக்க கூடாது. Now that is equivalent to our own lives. அது நம்முடைய வாழ்க்கைக்கு சமமான ஒன்று. And the sun of our own lives should not end or set with bitterness and anger. நம்முடைய வாழ்க்கை என்கிற அந்த சூரியன், வாழ்க்கையின் சூரியனானது நாம் கோபமாய் இருக்கும் பொழுதே அஸ்தமித்து விடக்கூடாது.